வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுசி. நம்மளுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்மை நிகழ்வு 9. சம்பவ நாள் 19 பிப்ரவரி 2024. கேரளா ஆழப்புழாவை சேர்ந்தவங்க தான் ஆரதி. 32 வயது மதிக்கத்தக்க பெண். காதல் திருமணமான இவங்களுக்கு அழகான 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. வழக்கம் போல் திங்கட்கிழமை தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தாங்க. அப்போது சேர்த்தலை அப்படின்ற இடத்துல இவங்களை ஒருத்தர் வழிமறிக்கிறாரு. இவங்க மீது பெட்ரோலை ஊற்ற ஆரம்பிக்கிறார். பயந்து போன ஆரதி சுதாரிப்பதற்குள்ள அந்த நபர் என்ன பண்ணிட்டாரு, இவங்களை கொளுத்த ஆரம்பிச்சிட்டார். உயிரை காப்பாற்றிக்கொள்ள ஆரதி என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டுக்குள்ளே ஓடினாங்க. அந்த வீட்டில் இருந்தவங்க ஆரதியை மீட்டு ஆழப்புழா மருத்துவமனையில் சேர்த்தாங்க. ரொம்பவுமே தீவிரமான சிகிச்சை அளித்தும் ஆரதியை அவங்களால காப்பாற்ற முடியல. யார் இவரை இப்படி பண்ணது? எதற்காக ஆரதியை இப்படி பண்ணாங்க? பார்க்கலாம் வாங்க. ஷாம்ஜித் சந்திரன் 36 வயது மதிக்கத்தக்க ஆண். யார் இவர்னு கேட்டிங்கன்னா, இவர் தான் ஆரதியோடைய கணவர். இவங்க 2 பேரும் காதலித்து திருமணம் செஞ்சவங்க தான். வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர ஆரம்பித்ததுனால ஆரதி என்ன பண்ணாங்க, ஷாம்ஜித் சந்திரனை விட்டு பிரிஞ்சு அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஷாம்ஜித் சந்திரனால் இவங்களை விட்டு இருக்க முடியல. அதனால் அப்பப்போ அவங்க வீட்டுக்கு போய் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார். இதுக்கப்புறம் உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன், என்னோடையே வந்துரு அப்படின்னு அப்பப்போ போய் மிரட்டவும் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் ஆரதி வரவே முடியாது அப்படின்னு பலமுறை அவரை எச்சரித்து அனுப்பியிருக்காங்க. ஆத்திரம் கொண்ட ஷாம்ஜித், உன்னை கொலை செஞ்சிருவான், ஒழுங்காக வந்துரு அப்படின்னு பலமுறை அவரை மிரட்டினதாக ஆரதியோட பெற்றோர் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி கூட ஷாம்ஜித் ஆரதியோட வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணதாகவும், வீட்டில் இருக்கவங்களாம் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால போலீஸார் இவரை விசாரிச்சுட்டு அனுப்பிட்டதாகவும் ஆரதியோட பெற்றோர் சொல்கிறாங்க. ஆரதி என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு கூட தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்களோட துர்தஷ்டமாக என்னமோ, அந்த மனு விசாரணைக்கு வருவதுக்குள்ளேயே ஷாம்ஜித் ஆரதியை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை பண்ணிட்டார். அப்படி அவர் எரித்து கொல்லும்போது இவருக்கும் சில தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு. போலீஸ் இவரை விசாரணை செய்கிறாங்க, எதுக்காக உங்கள் மனைவி இப்படி கொன்னீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, என்னோடய மகள்களை அவள் பார்க்க விடலை, அந்த ஆத்திரத்தில் தான் நான் அவளை கொன்னுட்டேன். ஆனால் ஆரதியோட பெற்றோர் தரப்பில் வேற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. என்னன்னா, ஆரதியோட சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் ஆரதியை இவன் கொன்னுட்டான் அப்படின்னு ஆரதியோட பெற்றோர் தரப்புலேருந்து சொல்லப்படுது. காதல் திருமணமோ பெற்றோர் நிச்சயித்த திருமணமோ, கருத்து வேறுபாடு என்பது இயல்பான ஒன்று தானே. அதற்காக மனைவியே எரித்து கொலை செய்வது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ அந்த 2 மகள்களுடைய நிலைதான் என்ன? இதனால் தான் காதல் திருமணம் என்றாலே பெற்றோர்கள் பயப்படுகிறார்களோ? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் எந்த மாதிரியான கேஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.